எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த தனுஷ்கோடி வந்துட்டாரா? அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. எஸ் சார். இதை பாருங்க தனுஷ்கோடி, என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான் சார். இவர் கடவாடகை பாக்கியை கழிக்கிறதுக்காக என்கிட்ட 50,000 ரூபாய் லஞ்சமா கேட்டார் சார். சார் 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 போய் சார், எல்லாமே போய் சார். ஏய், எதுக்கு போய் சொல்ற நீ? சைலன்ஸ் சைலன்ஸ். நான் உங்க கருத்து நியாயம் கேட்கும் போது பேசுங்க, இப்ப பேசாதீங்க. சாரி சார். நீங்க சொல்லுங்க சார். இவர் லஞ்சம் கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஏற்கனவே கடவாடகையை ஒழுங்கா கொடுக்க முடியலன்னு நானே குற்ற உணர்ச்சியில இருக்கேன். இந்த நேரத்துல இவர் லஞ்சம் கேட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். அதனால நேரா இங்க வந்தேன் சார். அதிகாரிங்க கிட்ட விஷயத்த சொன்னேன். அவங்களும் அவங்க வச்சிருக்கிற பணத்தை என்கிட்ட கொடுத்தாங்க, என் கூட வந்தாங்க. நானும் அதை எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல இவரை பார்த்தேன். இவரு லஞ்ச பணத்தை கொண்டு வந்தியான்னு கேட்டாரு. நானும் எடுத்து கொடுத்தேன். இவர் அதை வாங்கி பாத்துக்கிட்டு இருந்தப்பதான் அதிகாரிங்க சுத்தி வளைச்சு வந்து அவரை பிடிச்சிட்டாங்க சார். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். இல்லப்பா சார், அதுக்கப்புறம் நடந்த ஃபார்மாலிட்டி என்கொயரிஸ் எல்லாமே ஆன் கேமரால ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு சார். ஓகே ஓகே விடுங்க. இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? சார், மிஸ்டர் கார்த்தி ஒரு நேர்மையான கவர்மெண்ட் ஆபீசர். அவரோட நேர்மையே அவருக்கு பல எதிரிங்களை சம்பாரிச்சு கொடுத்துரு. அதுல யாரோ ஒருத்தர் தான் இந்த தனுஷ்கோடிய பகடக்காயா யூஸ் பண்ணி கார்த்திய அநியாயமா மாட்டி விட்டுருக்காங்க சார். லாயர் சார், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்லுங்க கார்த்தி. சார், நான் இவர்கிட்ட இருந்து வாங்கின பணம் இத்தனை மாசமா அவர் கடவாடகை தராம இருந்ததுக்காக முனிசிபாலிட்டியில போடப்பட்ட ஃபைன் தான் சார். அதுக்கு தான் நான் பில் போட்டு பணத்தை வாங்கினேன் சார். நீங்க பில் போட்டீங்களா? ஆமா சார், நான் பில் போட்டுட்டு தான் பணத்தை வாங்கினேன். அவருக்கு கொடுத்த பில் காப்பி எங்க? சார், இவருக்கு பில் போட்டு கொடுத்ததும் அந்த பில் புக்கு நான் டேபிள்ல தான் சார் வச்சேன். ஆனா இப்போ அந்த புக்கே காணோம் சார். எவ்வளவு தேடியும் அந்த புக்கு கிடைக்கல சார். சார், நடந்ததே ஒரு திட்டமிட்ட சதி. கார்த்திக் எதிராக விரிக்கப்பட்ட வலைங்கிறதுக்கு பில் புக் காணாம போனதே ஒரு ஆதாரம் தான் சார். சார், எதிர்தரப்பு லாயர் சொல்றது காமெடியா இருக்கு சார். பில் புக்கை ஒரு எவிடன்ஸா யூஸ் பண்ணலாம். ஆனா பில் புக் காணாம போனதையே எப்படி ஒரு எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியும்? சார், அந்த பில் புக் இருந்தா அதை வச்சே கார்த்திய நிரபராதின்னு நிரூபிச்சிருவாங்கன்னு தான் யாரோ பிளான் பண்ணி அந்த புக்கையே தூக்கி இருக்காங்க. இது கூட தெரியாதா சார்? சார், பில்லே போடாம பில் புக்கை எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு பில் போட்டதை கார்த்தி போய் சொல்றாரு சார். சார், இங்க நின்னுட்டு இருக்கிற இந்த கார்த்தி ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவரை மாதிரி லட்சக்கணக்கானவங்களோட நேர்மையும் உழைப்பையும் வச்சுதான் இங்க கவர்மெண்டே நடந்துகிட்டு இருக்கு. தப்பே செய்யாத அவரை தண்டிச்சோம்னா அது அரசாங்கத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி. கார்த்திகோட ரெக்கார்ட்ஸை பாருங்க சார். இது வரைக்கும் எந்த கேஸ ஒரு மேல கிடையாது. அதனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்க சார். சார், இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது சார். குற்றவாளியான கார்த்தியத்தை இந்த வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணணும் சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சாதாரண சஸ்பென்ஷன் பத்தாது. மறுபடியும் வேலையில சேர்ந்து இதே தப்ப திரும்ப திரும்ப ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார். அதனால தனுஷ்கோடி கிட்ட லஞ்சம் வாங்கின பில் கலெக்டர் கார்த்திய டிஸ்மிஸ் செய்ய உத்தரவு போடணும் சார். சார், இந்த உலகத்துல என் அப்பா தான் சார் எனக்கு கடவுள். அவர் மேல சத்தியமா சொல்றேன், நான் லஞ்சம் வாங்கல. அந்த பணத்தை நான் பில் போட்டு தான் பணத்தையே வாங்கினேன். அப்படின்னா பில் புக் எங்க போச்சு சார்? எடுத்து காட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்கிட்ட தான் அந்த பில் புக் இருக்கு. அதை கொடுங்க. இந்தாங்க சார்.
சார்